வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வீட்டில் புறாக்கள் கூடு கட்டினால் என்ன ஆகும், வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பது பற்றி பார்க்கலாம். வீட்டில் புறா, அணில், குருவி போன்றவை கூடு கட்டுவது இயல்பானது. அந்த வகையில் பெரும்பாலானவர் வீடுகளில் புறா கூடு கட்டியிருக்கும். நாமும் அதை கண்டு பல முறை ரசித்திருப்போம். ஆனால் வாஸ்து முறைப்படி இது நல்லதா கெட்டதா என தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இந்த மதத்தில் மரங்கள், செடிகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் மங்களகரமானவையாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் நமது வீடுகளில் பறவைகள் கூடு கட்டுவதை பார்த்திருப்போம். அவை பொதுவாக ஜன்னலோரம், கட்டட இடுக்குகள், ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தங்கள் கூடுகளை கட்டுகிறது. வீடுகளில் புறா கூடு கட்டுவது பண வருவாய்க்கான அறிகுறி என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறதா. புறா மகாலட்சுமிக்கு உகந்த பறவையாக கருதப்படுகிறது. அதனால் தான் வீடுகளில் புறா கூடு கட்டுவது மங்களகரமானது என்று சொல்கிறார்கள். அதே போல புறா கூடு கட்டும் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பறவைகள் கூடு கட்டுவது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. எனவே பறவையின் கூட்டை ஒருபோதும் கலைக்கவே கூடாது. அது வீடு தேடி வரும் செல்வத்தை வேண்டாம் என கூறுவதற்கு ஒப்பாகும் என்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.